பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான காலை நேரத்தில் மறுபடியும் நம்ம ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடி வந்திருப்பது பெரிதான கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருபை என்ன தெரியுமா? அவரை ஆராதிப்பது. சபைக்கு போக முடியாவிட்டால் என்ன, இருக்கிற இடத்துல மகிமைப்படுத்தும் பொழுது இருக்கிறவராய் இருக்கிற என் தேவன் இறங்கி வந்து நம்முடைய இதயங்களை ஆட்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். எஸ், ஐ நோ இட் இஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வேதனை தான். அந்த ஒரு ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு ஆதங்கம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனாலும் அது நம்மளை ஆராதிப்பதிலேருந்து தடுக்கக்கூடாது. அது ஆண்டோடைய பிரசனத்தை நம்ம ருசிப்பதை தடுக்க முடியாது. Nothing can stop us from worshiping God. எதுவும் நம்மளை ஆண்டவர் ஆராதிக்க தடை செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி இருக்கிறதான இடத்துல கண்களை மூடி, நீர் உயரமும் உன்னதமும் ஆனவர் ஆண்டவரே, நீர் சிங்காசனத்தில் மீட்டிருப்பவர் ஆண்டவரே, நீர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, அதிசயங்களை எங்கள் வாழ்விலே செய்கிறவர், எங்களை திருப்தியாய் எங்களை நடத்துகிறவர். வறண்டதும் விடாய்த்ததுமான சூழ்நிலையில காணப்படுகிறீங்களா? இந்த காலை நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஆராதித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்த வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? Lot many times we forget to do this. அநேக நேரத்தில் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், சூழ்நிலைகளை பார்த்து நாம் தேவனை தேடுவதை மறந்து விடுகிறோம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இது உங்க எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைக்கு தெரிந்த ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அதை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகள் உங்களுக்கு தேவையான அனைத்தும். So let's seek His presence not only on Sunday but every day in your life. ஒவ்வொரு நாளும், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவரை பாதி துதிக்கும் போது, காலையில எழுந்த உடனே ஆண்டவரை நோக்கி பார்த்த உடனே அவருடைய பிரசனத்தை நீங்க உணரும் பொழுது அவர் மகிமையாய் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதிசயமான தேவனே, நித்திய பிதாவை, சமாதானத்தின் பிரபுவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று சொல்லி உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை பாடுங்க. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் இன்னொரு முறை, சேனைகளின் கர்த்தராகிய ஓ ராஜாவை சொல்லுவோமா? வாஞ்சித்து கேட்கிறீங்களா? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர். ரெண்டு கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Worship Him, worship Him, give Him glory, hallelujah. இயேசுவே, சேனைகளின் கர்த்தர், ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே.
ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஆமென். ஒருவராய் சாவாமை உள்ளவர் ஆண்டவரே, சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அப்பா, என்ன மகத்துவமான தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். இயேசுவே உம்மையே join with me. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த காலை நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே ராஜனே, நீரே நீர் மாத்திரமே எங்கள் தெய்வமே, நீரே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே ராஜனே, நீரே நீர் மாத்திரமே. அப்பா, இந்த காலை நேரத்தில் எங்க இதயம் நன்மையினால் கிருபையினால் உம்முடைய அப்பா நீர் செய்த மகத்துவத்தை எண்ணி ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறேன். சூழ்நிலைகள் பிரியமான தேவ பிள்ளையே நாம் நினைக்கிறது போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய நேச கர்த்தர் இதுவரைக்கும் தாங்கி நடத்தினார் அல்லவா? அவருடைய கரம் நம்மளை தாங்கி நடத்தினது போல இனியும் அது நம்மளை தப்புவிக்கும், அது ஏந்தும், பாதுகாக்கும், ஆசீர்வதிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிருபை நிறைந்த தேவனே, ஆராதனையை ஆசீர்வதிங்க. ஏன்னா நீங்கள் அதில் பிரியமாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களை பிரியப்படுத்த நினைக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க. இதை பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சேர்ந்து ஆராதிக்கிறவர்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக. தெய்வீக மகிமையான பிரசனம் இருக்கிற இடங்களிலே அவருடைய இதயங்களையும் அந்த இடத்தையும் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல ஒரு பழைய பாடலை பாடி ஆண்டவர் உயர்த்த போகிறோம். அவருடைய உன்னதமான கிருபை, அவருடைய உன்னதமான பிரசனம், அவருடைய உன்னதமான தயவு நம்மளை நடத்துவதாக. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன் அகமகிழ்ந்தேனே என்று சொல்லி பாடி உயர்த்துமா. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, அவரற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. சொல்லுங்க, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறை மாசில்லாத நேசர், ஓ மகிமை பிரதாவால் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவால் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே
உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆகமாகின்றேன். கர்த்தர் கர்த்தர் நீ செய்த நன்மைகளை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களப்பா நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தர் கர்த்தர் நீ செய்த களையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. பாடுங்க. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உன் நியாயங்கள் என்றும் நிற்கும் ஆமென். பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. Yes, Lord. நித்தியரே உன் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தர் பேரின்பம் பாக்கியம் இதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே நாகமாகின்றேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. பாடுங்க. பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ. அப்பா கூப்பிட்ட என்னை மாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அம்மேன். குழியில் விழாதபடி காத்துக் கொண்டீரே. அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆகமாகின்றே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தர் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே சொல்லுமா நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கடைசி முறை. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். Thank you Lord Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆமென். அவர் செய்த நன்மையை நாங்கள் எப்பவுமே சொல்லி பாடணும் பிரியமானவர்களே. அவரை உயர்த்தும் பொழுது, அவரை கனப்படுத்தும் பொழுது அவர் இறங்கி வருகிற தேவன். அவர் துதியில பிரியமாய் இருக்கிறவர். நம்ம கூப்பிட்டா போது உடனே இறங்கி வந்துடுவார். ஆமென் ஆமென். நல்லா உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆண்டவரை நல்லா நம்ம பாட போறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. ஏன்னா என் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் சொல்லி பாடுவோமா? ஆண்டவர் உயர்த்துவோமா? ஓ praise the Lord. ஆமென். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. ஆமென். தோட்டையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், சேனையாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பாடுவோமா? யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே. நல்ல கரங்களை தட்டி அடுத்து சொல்ல போறோம். அவரை பார்த்து, ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் இதை அறிக்கை செய்ய விரும்புறீங்க? இன்னும் சேர்ந்து அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. சொல்லுங்க அவரை பார்த்து, யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன். இதை மாத்திர அப்பா பார்த்து இருக்குதான இடத்துல உள்ளங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி சத்தத்தை உயர்த்தி, தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என் விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஆமென். யெகோவா ராஃபா என்ற தேவன், ஆமென். என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். யெகோவா ஈரே என்ற தேவன். சொல்லுங்க அப்பா பார்த்து, என்னால் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கடைசி முறை, யெகோவா ஈரே என்ற தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த மாதம் என்னை ஆண்டவரே யெகோவா ஈரேவா இருந்து, யெகோவா ராஃபா என்ற தேவன், அப்பா யெகோவா ராஃபாவா இருந்து, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அத்தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. ஆமென். வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன். கடைசி முறை என்னோடு சேர்ந்து, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஆமென். யெகோவா ராஃபா என்ற தேவன், எங்களுக்கு சுகம் தருபவரே. என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன். ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா கிட்ட, அப்பா உங்க தோள் மேல நான் சாஞ்சிருக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஒரு கவலையும் இல்லை? உங்களை பொய் சொல்லல, நீங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா தேவனை நம்பி இருக்கிற மனிதன், தேவனையே பற்றுதலாய் கொண்டிருக்கிறவன், எனக்கு அவர் மாத்திரம் தாங்க, எனக்கு அவரை விட்டா வேற இல்லைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. நல்ல சத்தம் ஒரு ஆமென். அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை.
கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமான தேவ பிள்ளையே, when you trust in the Lord wholeheartedly, that's where you can say, I'm not worried about anything because he is there for me. எனக்கு அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்ட முடியும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. ஒருவேளை இந்த ஆராதனையில இமோஷனல் ஆனனால எப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாருக்கும் கவலை இருக்கதான். எல்லாருக்கும் நாளைய தினத்தை குறித்து கவலை, அடுத்தது என்ன செய்ய போறோன்றது கவலை. இப்படியே போய்கிட்டு இருந்தா, இந்த தேசம் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கவலை. அடுத்தது என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி காரியங்களை செய்வேன் என்ற ஒரு கவலை. இன்னும் நிறைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை. ஒரு சில ஸ்கூல்ஸ் ஆன்லைனில் திறந்துட்டாங்க. நிறைய போராட்டம் பிரியமானவர்களே. நான் உண்மை ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. The whole world is in chaos, but the one who trusts in the Lord, நான் திரும்ப சொல்றேன், இந்த உலகமே ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. மரணம், கொலைகள், எங்க பார்த்தாலும் மரணம். ஆனா ஒன்னு சொல்றேன், காக்கும் கரங்கள் எனக்கு எப்பவுமே உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னை காக்கிற ஒரு தேவன் உண்டுங்க. அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. எனக்கு என்னை காக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. He never sleeps nor forsakes you. Amen. Praise the Lord. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் அப்பா எத்தனை போராட்டம் வந்து ஆண்டவரே, நீங்க என்ன கைவிடாமல் அப்பா நீதியின் தேவன் நேசக்கோடி என் மேல் பருக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பருக்க ஜீவித்திடுவேன். நம்புவேன். சொல்லுங்க அவரை பார்த்து. நம்பி இருக்கிறவங்க மாத்திரம் உண்மையா சொல்லுங்க பாப்போம். நம்ம ஃபேக்கா சொல்ல முடியாது, பொய் சொல்ல முடியாது. அப்பாக்கு நல்லா தெரியும், அப்பா உங்களை தான் நம்பி இருக்கிறேன், உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா, உங்களை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார்.
சொல்லுங்க அப்பா பார்த்து. ஆண்டவரே, அது கூட பெயர்ந்து போகிற அளவுக்கு ஆண்டவரே நீங்க என் கரத்தை பிடித்து கொண்டீர. காத்திருந்து வேலை நாடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து வேலை நாடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். நம்புவேன் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இயேசுவை நம்புவேன். ஆமென் ஆமென் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசு காக்கும் கரங்கள் எனக்காக எப்பொழுதுமே இருக்குது. பிரியமான தேவ ஜனமே, அப்பா இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், மகனே மகளே, உன்னை அழைத்தவன், உன்னை தெரிந்து கொண்டவன் அது நானா இருக்கிறபடி நான் நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை மாத்திரம் நம்பியிரு. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையால. இன்னும் காப்பார், இன்னும் தப்புவிப்பார், இன்னும் ஏந்துவார். நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கம் பேக், கெட் பேக் டு ஹிஸ் லவ். ஒருவேளை தூரம் போயிருக்கலாம். அந்த காக்கும் கரம் இதுவரைக்கும் உன்னை நடுவ விடாம, அந்த காக்கும் கரங்கள் இன்னும் உன்னை ஆபத்தில் விழாதபடிக்கு, பாவத்தில் சிக்கி கொள்ளாதபடிக்கு, வாலிபனே அது உன்னை பிடித்து கொண்டிருக்கு. மகனே, அந்த கரத்தை விட்டு விடாத. என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் பிடித்து கொண்டு அதை முத்தம் செய்வன் என்று ஒரு பக்தன் பாட்டில் எழுதி. என் அருமையான ஒரு தேவன், என் அருமையான ஒரு தேவன். நம்ம என்ன செய்தாலும் பொறுமையோடு அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறார். இதுதான் நேரம். This is the moment you come back to his love. அவருடைய அன்புக்கு திரும்பி வந்துரு. என்ன காக்கிறவர் உன்னை கைவிட மாட்டார். ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த நெருக்கடி, ஏன் என்னால மட்டும் நல்லா சந்தோஷமா? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அநேகர் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, காரு பங்களா எல்லா விதமான காரியத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நான் ஏன் எப்படி இருக்கிறேன்? ஏன் ஒரு அற்பமான சம்பளத்துக்காக வேலைக்கு போறேன்? பிரியமான தேவ பிள்ளைய, அப்பா சொல்றாரு, அப்பா விரும்புகிற காரியம், அப்பாவுடைய நாம மகிமைக்காக சொல்றேன். நீ திரும்ப அவருடைய அண்டையில வந்துடு. காத்திடுவார் உன்னை கிருபையால. அவர் உன்னை காத்திடுவார் கிருபையால. இப்ப கிருபைதான் சூழ்ந்து இருக்குது. நீ உயர வேண்டுமானால், நீ ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். If you want to be blessed, you have only one option, and that is Jesus Christ. Come back to the love of Christ. ஆண்டவருடைய அன்புக்கு நீ திரும்பி வந்து அவருடைய பாதத்தில் சரணடைந்து உன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டு இரக்கத்தை நாடி நீ பாரு. உன்னுடைய ஆசீர்வாதம் பெருக பண்ணுவாராக. உன்னுடைய ஆசீர்வாதம் பெருகும் என்று நான் சொல்லி வாக்களிக்கிறேன். அவனுடைய நாமத்தை கொண்டு வாக்களிக்கிறேன். மகனே, வாலிபனே, திருச்சபையே, சகோதரன் சகோதரியே, நீ ஆண்டவரிடத்தில் நீ உண்மையாய் அமர்ந்திருந்து பார். ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு பார். என் சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே, என் தரித்திரத்தை மாற்றுங்க ஆண்டவரே, நான் செழிப்படைய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே கேட்டு பாருங்க. கிருபையால் காக்கிற தேவன் அற்புதங்களை காண செய்வாராக.
நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அவர் நின்றார் அல்லவா? அவர் காத்தார் அல்லவா? இனியும் அவர் காப்பார், இனியும் உன்னை தப்புவிப்பார், இனியும் உன்னை ஏந்துவார், இனியும் உன்னை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணவர். He is a God of multiplication. He is a God who blesses abundantly. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். He has in stored lot many blessings for you. உனக்காக ஆசீர்வாதங்கள் ஏராளம் அவர் வைத்திருக்கிறார். ஆனால் ஏன் அதை நாம் இன்னும் சுகந்தரிக்காமல் இருக்கிறோம் என்றால், நாம் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறோம். தேவன் பக்கத்தில் வந்து விடுங்க, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல தகப்பனே, தர்மியான காலை நேரத்துக்காக நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிப்பதற்கு கிருபை கொடுத்தீங்க. கிருபையாய் நீர் காத்துக்கொள்வீர் என்று வாக்களித்திருக்கிறீங்க. அதையே நிறைவேற்றி வருகிறீங்கப்பா. இந்த நாள் வரைக்கும் அதை நிறைவேற்றுகிறீங்க. இந்த நாள் வரைக்கும் அதை நீங்க பூர்த்தி செய்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இனியும் எங்களை நடத்த நீர் வல்லவராக இருக்கிறேன். இதை ஆராதித்து, இந்த பார்த்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயமும் நிரப்பப்பட்டிருக்கும், உங்களுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கிருபையால் மூடிக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அப்பா பேசுவதற்கு நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கும் பொழுது அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். He will never be silent to you and to me because he loves you and me. அவர் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை என்னை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? அவர் நேசிக்கிறவங்க கிட்ட அவர் பேசுவார். இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இனியும் ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். போன்ற வாரத்தில் பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்த்தோம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னானவைகளை மறந்து, அந்த ஒரே ஒரு பகுதியை மாற்றம் தான் நம்ம பார்த்தோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இன்றைக்கு அடுத்த பகுதியாக பின்னானவைகளை மறந்து என்று சொல்லும் பொழுது, போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், பேதுருவை குறித்து பார்த்தோம், அந்த கெட்ட குமாரனை குறித்து பார்த்தோம். அவர்கள் அந்த இடத்திலேயே இல்லை, தவறு செய்தாங்க, பாவம் செய்தாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த பொழுதும் அவர்கள் அந்த இடத்துல they never stopped themselves being there. They pushed on, they came out, they pressed on. அவங்க வெளியே வந்து ஆண்டவர் இடத்துல அவர்கள் ஒப்புரவாகும் பொழுது தேவன் அவர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனாக நான் உங்களோட பேச இருக்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். I press on towards the goal for the prize of the upward call of God in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். Praise the Lord. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ ஸ்ட்ரெயினிங் ஃபார்வர்ட் டு வாட் லைஸ் அஹெட், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. முன்னானவைகள் என்னங்க? What is straining forward to what lies ahead? Why you need to strain forward? அப்பதான் அதுக்கு பதில் தான் 14வது வசனம். முன்னானவைகளை நாடு. எது முன்னானவைகள்? அதுதான் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. See, you and I have a calling. உங்களுக்கு எனக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. ஒருவேளை மற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவை அறிந்த உங்களுக்கும் எனக்கும், தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரம அழைப்பு. What is that heavenly calling? அது அந்த பரம அழைப்பு என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். திஸ் இஸ் கால்ட் தி கிரேட் கமிஷன். இது ஆண்டவர் சொல்லிட்டு போன ஒரு பெரிய உத்தரவாதமான
ஒரு காரியம் நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். மத்திய 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய. And Jesus came and said to them, all authority in heaven and on earth has been given to me. Go therefore and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe all that I have commanded you, and behold, I am with you always to the end of the age. வாசிக்கிறீங்களா? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் போய், அப்ப ஆண்டவர் சொன்ன காரியம், நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவிக்கிறது. ஏனால் அந்த சுவிசேஷம் தான் உங்களையே நீ விடுவித்தது. நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய சாபத்திலிருந்து, நம்மளுடைய நெருக்கத்திலிருந்து, எல்லா விதமான அசுத்தத்திலிருந்து, சேற்றிலையும் புழுதியிலும் கிடந்த நம்மளை தூக்கி வைத்தது அவருடைய அன்பு. அந்த அன்பு சொல்வது தான் சுவிசேஷம். வாட் இஸ் குட் நியூஸ்? வாட் இஸ் அபவுட் ப்ரீச்சிங் த காஸ்பிள் அப்படின்னா, ஷேரிங் த காஸ்பிள். ஆண்டவருடைய அன்பை, சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னா, சுவிசேஷம் என்ன? என் இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கு எனக்காக பரிந்து பேசுகிறார். என் பாவத்துக்காக, என் சாபத்திற்கு நான் உள்படக்கூடாது என்று சொல்லி, நான் அதற்கு தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி என் இயேசு அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டார். இதுதாங்க சுவிசேஷம். இதை அறிவிப்பதற்காக தான் அழைத்திருக்கிறார். அப்போ are we running with that vision and mission? அந்த ஒரு நோக்கத்தோட, அந்த ஒரு அழைப்போட போயிட்டு இருக்கோமா? பரம அழைப்பு இருக்கு. பின்னானவைகளை நாட வேண்டிய அவசியம் இல்லை. பின்னானவைகள் நிறைய பேர், ஓகே நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் இப்படியே எனக்கு ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. இல்லை, கெட்ட குமாரன் பாவம் செய்தான். கெட்ட குமாரன் அவங்க தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஆனால் ஒரு நாள் அவன் திரும்ப வரும்பொழுது, அவன் திரும்ப வருவதற்கு முன்பாக தகப்பன் ஓடி போய் அவனை அணைத்தான் அல்லவா? அதே போல இன்றைக்கும் அப்பா உன்னை அணைக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னை அந்த இடத்துல இருப்பதற்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல, உனக்கு ஒரு பரம அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்ன தெரியுமா? அவரோடு இருப்பது. எதை அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இழந்தாங்களோ அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்காக தான் நீங்கள் நான் இந்த பூமியில பிரயாசப்படுறோம். வாட் இஸ் our goal? நம்மளுடைய லக்கு என்ன? கிறிஸ்துவர்களுக்கு லக்கு என்ன? அவரிடத்துல போய் சேருவது, அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வது. அதற்கு கொஞ்ச நேரத்தில் வரப்போறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அடுத்ததாக பார்க்கும் பொழுது, லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். லக்கை நோக்கி தொடருகிறேன். I press on towards the goal. We all have been given a goal. நம்ம எல்லாருக்குமே ஒரு லக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபுட்பால் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால்பந்து ஆட்டம் விளையாடுறவங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு லக்கு தான், ஒரே ஒரு நோக்கம் தான், எப்படியாச்சும் கோல் அடிக்கணும், எப்படியாச்சும் வந்து அந்த இதுக்குள்ள போட்டுருணும். அப்போ பிரியமான தேவ பிள்ளையே, அதே போல தான் ஆண்டவர் உன்னை ஒரு லக்கோடு அழைத்திருக்கிறார். வாட் வாஸ் பால்ஸ் கோல் பார்க்கலாமா? பவுலுக்கு ஒரு அழைப்பு, ஒரு நோக்கம் இருந்தது. பவுலுக்கு ஒரு லக்கு இருந்தது. அது என்ன தெரியுமா? Paul has a clear goal, being in heaven with the Lord. He looks forward to the ultimate reward for his faithful service. He was looking forward for the ultimate reward for his faithful service. Being with the Lord. அவனுடைய லக்கு என்னவா இருந்தது தெரியுமா? தேவனோடு இருப்பது. The goal of pursuing Christ until he meets with him after his life. அப்போ அந்த தேவனை சந்திக்கிறது, அதற்காக அவன் தொடர்ச்சியாக அவன் பயணித்து கொண்டிருந்தான். என்ன நடந்தாலும் சரி, மரணமோ, எத்தனை வாட்டி அவனுக்கு மரணம் நெருங்கி வந்தது. சிறைச்சாலையில் இந்த நிருபம் எழுதும் போதே அவன் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறான்.
16 முறை மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லி இதில் எழுதுகிறான். ஆனால் அவன் இருக்கிற இடம் சிறைச்சாலை. பிரியமான தேவ பிள்ளையே, he was shipwrecked, he was naked, he was beaten, he was bruised. அவன் அடிக்கப்பட்டான். அவனை எல்லா துன்பமும் செய்தார்கள். ஆனால் எதுவும் அவனை பின்னோக்கி செல்லவில்லை. அவன் முன்னோக்கி செல்வதற்கு he pressed on. அவன் முன்னோக்கி சென்றான். எதை நினைத்தான் தெரியுமா? அவன் பார்த்த ஒரே ஒரு காரியம், அவனுக்கு ஒரு அழைப்பு இருந்தது. அவன் அறிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம். இந்த காலை நேரத்தில் உங்களையும் நான் பார்த்து சொல்லுகிற காரியம், உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அந்த பரம அழைப்பை பிரித்து கொண்டு ஓடணும் பிரியமானவர்களே. You just need to run on that heavenly calling. ஏன்னா அப்பா அவங்களை அழைச்சிருக்கிறாரு. நிறைய பேர் சூழ்நிலைகளை பார்த்து நம்ம அப்படியே மறந்து போயிட்டோம். Our goal is to get back to the Creator who we lost in our journey of life. அவரோடு சேர்வதற்கு மறந்தே போயிட்டோம். நம்மளுக்கு வேற இலக்காய் போச்சு. உலகத்தில் ஓடணும், சம்பாதிக்கணும், காரியத்தை செய்யணும், நல்லா வாழணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இதெல்லாம் நல்லதுதாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் உன்னுடைய அழைப்பு அது இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஆராதனையில் சொன்னது மாதிரி ராஜ்யத்தை தேடினா உனக்கு தேவையானது எல்லாமே வரும். ஏன்னா அதுதான் அவருடைய அழைப்பு. அந்த பரம அழைப்பை புரிந்து கொள்ளணும். Once a man or a woman has trusted the Lord Jesus as his savior, he embarks on race through life to the finishing post. ஒருவன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விட்டானால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஓட்டம் ஆரம்பித்து விட்டது. அவன் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவனுடைய ஓட்டம் ஆரம்பித்து விட்டது. அவன் ரட்சிக்கப்பட்ட பொழுது, அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் கிருபையை பெற்றுக்கொண்டவனாய், தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவனாய், அதில் அவன் வளருவதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். Once we are justified and placed in the family of God, we are called by our Father to sanctification. ஒரு வாட்டி ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு நம்ம பாவம் சுத்திகரிக்கப்பட்டது என்று சொல்லி நம்மளுக்கு ஒரு நிச்சயம் வந்தா, அடுத்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுத்திகரிப்பு, நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. இது ஒரு நாளில் நடப்பதில்லை. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Each believer is called to run the race that God has set before him. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசுவாசியும் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை அவன் ஓடி முடித்தாக வேண்டும். Every Christian has a specific purpose that God himself has called him to achieve. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு லக்கு இருக்குங்க. அவன் அதை அடைந்தே தீர வேண்டும். Each have their own unique goal to attain, and that goal is purposed and planned by the Father. அது தேவனிடத்திலிருந்து வருகிற காரியமா இருக்கிறது. For it is God who works in each of his children both to will and to do what God pleases him. அது செய்வதற்கு, அந்த லக்கை நோக்கி பயணிப்பதற்கு, அந்த பரம அழைப்பை நோக்கி ஓடுவதற்கு அவர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். No two life journeys are same, for we all face our own particular problems. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்காது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓட்டமான ஒரு பயணம் ஆண்டவர் கொடுத்திருக்கார். அந்த பயணத்தில் நம்ம தேவனை நோக்கி ஓடுவதுதான் அவசியமா இருக்கிறது. But the call of God for all his children is life that is being conformed into the image and the likeness of the Lord Jesus. A life that is seeking to lively godly in Christ Jesus. தேவனை போல மாறுவது, அதுதான் நம்முடைய அழைப்பு. தேவனுடைய சாயலாய் நாம் இருப்பது, இந்த ஜனங்களுக்கு இந்த இருளான உலகத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களை என்னைய தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. In order to reach our goal, இந்த லக்கை அடைவதற்கு 2 காரியத்தை செய்யணும். இந்த 2 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு கண் முன்பாக காண்பித்துட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, the first thing I want you to bear in mind, you must keep your eyes fixed on your goal. Stay focused. முதலாவதாக உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய லக்கை நிர்ணயித்துக்கொள். அதையே கான்சென்ட்ரேட் பண்ண. ஸ்டே ஃபோக்கஸ்ட். உனக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. நீ அழைக்கப்பட்டிருக்கிற, நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எது தெரியுமா? நீ தேவன் அடைத்தில் போய் சேர்வது, நீ தேவனை மகிமைப்படுத்துவது. அதுக்காக யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட்.
குதிரைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடிவாளம் போடுவாங்க, எதுக்கு தெரியுமா? ஏன்னா அது வேகமாக ஓடும் பொழுது அது டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், Paul had a vision and a goal ahead of him and he is letting us know that he is keeping his eyes on that goal. பவுலுக்கு ஒரு தரிசனம் இருந்தது, ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். பவுலுக்கு ஒரு லக்கு இருந்தது, அதற்காக அகரிப்பா ராஜாக்கு முன்னாடி போய் பவுல் சொல்கிறார், ஆகையால் அகரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் கொடுத்த லக்கை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இரண்டாவதாக பிரஸ் ஆன். இரண்டாவதாக வசனம் சொல்லுகிறது போல, I press towards the goal. வசனம் என்ன சொல்லுது? 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன் என்று சொல்லுகிறது. லக்கை நோக்கி தொடரணும். ஒரு காரியத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நம்ம தொடர்ந்து ஓடணும். பவுல் ஒரு ரேஸை குறித்து பேசுகிறார். பவுல் சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு ஓட்டத்தை குறித்து பேசுகிறார். ஒரு ஓட்டத்தை ஓடுகிறவன் அவன் ஓட ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய ட்ரெஸ்ஸையோ அவனுடைய பைகளை அவன் தூக்கி சுமந்து ஓட மாட்டான். ஏன்னா அதை தூக்கி சுமக்கும் பொழுது அந்த சுமை அவனை ஸ்லோ பண்ணிடும். அதே போல் அவன் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக, அதாவது ரொம்ப லைட்டான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ரெஸ்ஸு கூட அவங்கள ஹெவி ஆக்கக்கூடாது, ஏன்னா அவங்க அவ்வளோ வேகமாக ஓடணும், அது அவங்கள ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஓடுறவன் பின்னாடி பார்த்தே ஓட மாட்டான். பின்னாடி பார்த்து ஐயோ யார் வராங்க அப்படின்னு பார்க்க மாட்டான். ஏன்னா அப்படி பார்த்தானா அவனுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருக்குது, முன்னேறி போவதற்கு அவனுக்கு தடையாகிவிடும். அதனால நோ மேட்டர் ஹவ் லாங் இட் இஸ், அந்த ஓட்டத்தை ஓடுகிறவன் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லக்கை நோக்கி எப்படியாவது அந்த லக்கை அடைய வேண்டும், எப்படியாவது அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஓடுவான். அதே போல தான் பிரியமான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் சோர்வுபடுத்துகிற காரியம் நம்மளை சூழ்ந்திருக்கு. என்ன காரியம் சூழ்ந்திருக்கு? நம்மளை சோர்வுபடுத்துகிற காரியம் இந்த ஒரு பேண்டமிக்கே நம்மளை சோர்வுபடுத்திருச்சு. இந்த கொள்ளை நோய் நம்மளை முடக்கி வைத்திருச்சு. சரியான ஆசீர்வாதங்கள் இல்லை, வருமானங்கள் இல்லை, சூழ்நிலைகள் அப்படியே மாறி போயிடுச்சு. ஐயோ நான் அடுத்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்க விட்டுட்டானே தவிர பரம அழைப்பை மறந்துட்டோம். எது நடந்தாலும் அவரிடத்துல நான் போய் சேரணும். என்ன நடந்தாலும், மரணமே நேரிட்டாலும் அவரை போய் அடைவது தான் அந்த பரம அழைப்பு. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம், எக்லீசியாஸ்டிஸ் chapter 9 and verse 11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். திரும்ப ஒரு விஷயம், எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? கடைசி லைன் பாத்தீங்களா? நீங்க இந்த வசனத்தை மாத்திரம் நீங்க தியானம் பண்ணுங்களேன், அப்பா நிறைய காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். சொல்லப்பட்டிருக்கிறது, the race is not to the swift or the battle to the strong. வேகமா ஓட்டுறவனுக்கு வேகமோ அப்படிதான் சொல்லுது. இது எல்லாமே என்ன இல்லையா, it is useless unless or until the time and chance happens to all of them. அந்த கடைசி அடியை மட்டும் வாசிங்களேன். அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும்
தேவ செயலும் நேரிட வேண்டும். சமயமும் தேவ செயலும். பிரியமான தேவ பிள்ளையே, உனக்கு சமயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய வாழ்க்கையில செயலாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ எதை குறித்தும் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பரம தரிசனம் நிறைய தடை வரும். we might have lost our loved ones. நம்மள நெருங்கினவங்க, நம்ம நேசித்தவங்களை நம்ம இழந்திருக்கலாம் இந்த நாட்களில். ஆனால் அது உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பில் இருந்து உன்னை அதை டீவியேட் பண்ணக்கூடாது. அது உன்னை புறக்கணித்திடக்கூடாது. அது உன்னை கொண்டு போய் விடக்கூடாது. அது உன்னை பின்தள்ளி விடக்கூடாது. அதான் முந்தன வசனம் சொல்லுது, பின்னானவைகளை நாடி இல்லை மறந்து, பின்னானவைகளை மறந்துரு, முன்னானவைகளையே நாடு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. What has happened, forget it. What is about to happen is what you just need to know. And that is the calling which God has called you. அந்த பரம அழைப்பை நோக்கி நீ ஓடணும். அந்த பரம அழைப்பு ஆண்டவருக்கு பிரியமானவனாய், ஆண்டவர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுகிறவனாய், பூர்த்தி செய்கிறவனாய், பிறருக்கு ஆசீர்வாதமாய், பிறருக்கு அன்பு கூறுகிறவனாய், பிறர் மேல் அன்பு கூறுகிறவனாய், ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுகிறவனாய் வாழ்வதுதான் அந்த அழைப்பு. Lot many of us got deviated on our way. நம்முடைய பயணத்தில், இந்த ஆண்டவரை நம்பி ஆரம்பித்த பயணத்தில், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆரம்பித்த பயணத்தில் நிறைய நேரத்தில் நம்ம வழி தப்பி போன மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால தான் அப்பா சொல்றாரு, மகனே மகளே, உனக்கு ஒரு பரம அழைப்பு உண்டு, உனக்கு ஒரு பரம அழைப்பு உண்டு. ஸோ அதை நோக்கி நீ ஓடு. யூ press on, stay focused. ரெண்டு காரியங்கள், stay focused. அதில் உறுதியாயிரு. உனக்கு அழைக்கப்பட்டிருக்க அழைப்பு என்ன தெரியுமா? உன்னுடைய டெஸ்டினேஷன் என்ன தெரியுமா? தேவன். அந்த ஓட்ட பந்தயம் ஓடுகிறவன் அவன் அந்த லக்கை அடைவதற்காக, அந்த ஃபினிஷ் லைன், அந்த ரிப்பனை போய் தொடுற வரைக்கும் அவனுடைய லக்கு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் உன்னையே பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, பிரியமான தேவப்பிள்ளை, ஆண்டவர் விரும்புகிறது அந்த லக்கு. என்ன லக்கு தெரியுமா? அவரிடத்தில் போய் சேருவது. இந்த உலகத்தின் ஆசாபாசங்களில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவருடைய அழைப்புக்கு இணங்கி அவரோட போய் சேரணும். Just need to grow closer to him. ஏனால் அவர் வருகிற ஒரு நாள் வரப்போகிறது. அது சமீபமாய் இருக்கிறது. இயேசு, என் தேவனாகிய கர்த்தர் வந்து நம்மளை அழைத்து செல்ல போகிறார். அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அந்த பரம அழைப்பை நோக்கி ஓடணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரம அழைப்பை நோக்கி ஓடும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். That is just one more thing that I want to leave with you. Take the Lord with you. No matter what we try to do in life, we need the Lord. எது நம்ம செய்தாலும் நம்முடைய பயணத்தில் தேவன் நம்மளோடு இருந்தாரானால் காரியங்களை வாய்க்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென். காரியங்களை வாய்க்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அதனால நான் திரும்ப சொல்றேன், ஆராதனையில் நடத்தும் பொழுது சொன்ன மாதிரி, I heard Jesus say, ஏசப்பா சொன்ன காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அந்த பரம அழைப்பு என்ன தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தை தேடுவது. இந்த பூலோகத்தின் பூமியின் ஆசீர்வாதங்களை அல்ல. பிரியமானவர்களே, சபையே, இன்னைக்கு நீ தெரிந்து கொள், விழித்துக்கொள். அப்பா சொல்றாரு, நீ தேட வேண்டியது இந்த பூமியின் ஆசபாசங்கள் அல்ல, இந்த பூமியின் அன்பை அல்ல, இந்த உலகத்தின் அன்பை அல்ல. வாலிபனே, நீ அன்பை தேடி ஓடுகிறாய். அந்த அன்பு இயேசுவிடத்தில் நிரந்தரமாக இருக்கிறது. World's love may change, but God's love never changes. அவர் அன்பு என்றென்றும் மாறாததாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? Stay with the Lord. Stay in His word. Hide His word in your heart that you may not sin against God. அவரோட இருந்துருங்க. அதுதான் நம்மளுக்கு அழைக்கப்பட்டிருக்க அழைப்பு. நம்மளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? தேவனோடு இருப்பது. And finally, let us run the race that is set before us and press on towards the goal of the upward call of God. கடைசியாக, ஆண்டவர் அழைத்திருக்கிற அந்த அழைப்பு, ஆண்டவர் அழைத்திருக்கிற அந்த பயணத்திற்கு, அந்த ஓட்டத்திற்கு நாம் ஓடுவோம். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், இது எல்லாவற்றையும் முடித்து சொல்லுகிறார்,
நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் போராடுறீங்களா? நல்லது, ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் சீக்கிரமாக உங்களை தப்பி வைப்பார். அந்த பரம அழைப்பை பிடிச்சிக்கோங்க. என்ன அழைப்பு? அவர்கிட்ட போய் சேரணும். எதை நம்ம இழந்தோமோ, ஆதி மனிதனால் எதை இழந்தோமோ அதை நம்ம திருப்பி பெற்றுக்கொள்ளணும். அதை நோக்கி ஓடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். லுக்கிங் ஆன் டு ஜீசஸ், த ஆத்தர் அண்ட் த ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். ஏன் அவர் அந்த பரம அழைப்பை நோக்கி ஓடணும் தெரியுமா? அவர் தான் நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, அடுத்ததாக அடுத்த வசனத்தில் சொல்லுகிற பொழுது, இயேசு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவோம். பரம அழைப்பின் அழைப்பை நாம் அறிந்து அதை பெற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து ஓடுவோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா தெரிந்துக்கோங்க பிரியமானவர்களை. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லி உங்களை நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அந்த பரம அழைப்பை விட்டுறாதீங்க. அந்த பரம அழைப்பு தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். அந்த பரம அழைப்பு தான் நம்மளை தேவனோட நித்தியத்தில் வாழ வைக்கும். அது ஆண்டவரோடு இருக்கும் பொழுது எந்த விதமான காரியங்கள் இல்லாமல் நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டு, நித்திய கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு அவரோட நித்தியத்தில் வாழுகிற பாக்கியத்தை உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராக. திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களும் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். அந்த சிலராய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காலை நேரத்தில் பேசிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க அந்த பரம அழைப்பை பிடிச்சு கொள்ளுங்க. Just hold on to the heavenly call, upward call, what the Bible talks about, and God will bless you. I love to talk more, but there's no time. நிறைய பேசலாம், நேரம் வேணாம், நேரம் இல்லை. நல்ல ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நன்றி. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் ஆண்டவரே. அந்த தான் என்னுடைய லக்கு அப்பா, அந்த பரம அழைப்பு ஆண்டவரே. அந்த பரம அழைப்பு, அந்த பரலோக அழைப்பு ஆண்டவரே. நீங்க என்னை ஆண்டவரை அழைத்து செல்லும் நாள் வரைக்கும் உண்மையே சார்ந்து உண்மையே நம்பி இந்த ஓட்டத்தை ஓட ஆண்டவரே, டிஸ்ட்ராக்ஷன் படாதபடிக்கு ஆண்டவரே, லெட் மீ நாட் கெட் டிஸ்ட்ராக்டட் ஆன் மை வே ஃபாதர் லார்ட். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரே இங்கும் அங்கும் பார்த்து என்னுடைய சிந்தனை சிதறடிக்காமல் அந்த பரம அழைப்பை நோக்கி ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்வீராக. அந்த முன்னானவையை நாடுவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை நீர் அருளச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மகிமை சொந்து கொள்ளட்டும். அடுத்த வாரம் நாங்கள் ஒவ்வொருத்தரை ஆண்டவரே மறுபடியும் உடைய வார்த்தையை கொண்டு பேசும் ஆண்டவரே. அடுத்த வாரம் மறுபடியும் உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும் வரை இந்த வார்த்தையானது let it minister to us Father. இதை எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை மறுபடியும் ஒரு விஷயம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை தொலைந்து போய் நோக்கமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கிற வாலிபனே, அருமையான தேவ பிள்ளைய, அருமையான தங்கச்சி மாறே, தம்பி மாறே, அப்பா சொல்றாரு, உனக்கு ஒரு அழைப்பு இருக்குப்பா, உனக்கு ஒரு அழைப்பு. நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்போ அந்த அழைப்பை நீ பிடிச்சு கொள்ளு. அவருக்காக சாட்சியாய் வாழ்ந்து பாரு, அவருக்காக உண்மையாய் வாழ்ந்து பாரு. உன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு பாரு. உன்னுடைய வாழ்க்கையில உயர்வை நீ கண்கூடாய் பார்ப்ப. உன்னை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து இவனா இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்த முடியும். ஆனால் எப்போ தெரியுமா? நீ அந்த பரம அழைப்புக்கு கீழ்ப்படியும் பொழுது, அந்த பரம அழைப்புக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உனக்கு நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நேசிக்கிறான பிதாவே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளின் தேவைகளை உங்களுடைய கருத்தில் எப்போ கொடுக்கிறேன். நீர் அறிந்திருக்கிறீர். நீரே நன்மையானதை செய்தருளும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே. என்னை தாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டிய இருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.